கழுத்துலயே ஆகுதுங்க, பரவாயில்லையே. எங்க கையில டேன் ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ஆமா, ரிமூவ் ஆயிடுச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட நாள் சொன்னேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா எப்பவும் போல இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு சும்மா கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு ரீல்ஸ்ல. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க டேன், மூஞ்சில இருக்க டேன்லாம் ஒரே செகண்ட்ல ரிமூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வீடியோ போட்டுருக்காங்க. உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா? இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா மூஞ்சில இருக்க டேன்லாம் டக்குன்னு ரிடியூஸ் ஆகுமா? இந்த ப்ராடக்ட் நம்ம காசு கொடுத்து வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட தெளிவா காட்ட போறேன். இந்த ப்ராடக்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வீடியோ போட்டு இந்த ப்ராடக்ட்ல அப்படி என்னதான் இருக்கு, உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு லைவா செக் பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மூஞ்சில இருக்க டேன்லாம் ரெடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத லைவா செக் பண்ணி பார்த்துருவாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட் தாங்க நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அந்த பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து நிக்கோனி அப்படின்ற இந்த ப்ராடக்ட்டோட பிராண்டிங் நேம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேலு டேன் வேனிஷ் க்ளூட்டோ கோஜிக் ஸ்கின் பாலிஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் டேன் இன் 20 minutes. அதாவது இதுக்குள்ள இருக்க ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷத்துல நம்ம பாடியில இருக்க டேனையும் ஃபேஸ்ல இருக்க டேனையும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பாக்ஸோட சைட்லயே இந்த ப்ராடக்ட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க தெளிவா. ப்ராடக்ட் நம்ம தெரியாம கண்ணில் அப்ளை பண்ணோம்னா நம்ம பார்வை கூட ஒரே திடீரா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ப்ராடக்ட் தான் இது. எதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கூவி ரீல்ஸ் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, குட்டி சைஸ்ல இருக்கு பவுலு. அதுக்கப்புறமேலு ஒரு க்ரீம் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரீ அண்ட் போஸ்ட் க்ரீம் இது. அடுத்ததாக ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க, 2 சைடு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க, 1 2 அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு இந்த ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ஷான 2 ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்குங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பர்சல்ஃபேட் அப்புறம் சோடியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு 2 ஹார்ஷான ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபேஸ்லயோ பாடிலையும் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாக்ஸ்லேயே இந்த க்ரீம் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை நான் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாட்டிலில் இருக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்கூப் இருக்குல்ல, அந்த ஸ்கூப்பில் பெரிய அளவு இருக்குல்ல, இந்த பெரிய அளவில் கொட்டிக்கணுமாங்க. நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா எது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நல்ல ஒரு பவுடர் ஸ்மெல் இருக்குது. நம்ம ஃபேஸுக்கு அடிப்போம்ல டால்கம் பவுடர், ஸோ அந்த ஸ்மெல் இருக்குது. இப்போ இந்த பெரிய ஸ்கூப்பில் இருக்க அதை வந்து இந்த கிண்ணத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப்லேயே குட்டி அளவு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் சொன்னல, ஸோ 2 ஹார்ஷான ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அந்த பவுடரை வந்து இதில் கொட்டிட்டு அதில் நம்ம போட்டுக்கலாம். பவுடரை கொட்டிட்டேங்க, கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, ப்ரஷ் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. குறையாம 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம வந்து 2 நிமிஷம் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து இந்த ஒரு பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ரீ போஸ்ட் க்ரீம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த க்ரீமை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டேனை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் இந்த பாட்டிலில் இருக்க க்ரீமை நம்ம கையால் இப்படி தொட்டு, இப்போ நான் இந்த இடத்துல டேனை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, ஸோ அதனால் இந்த இடத்துல இப்படி நான் அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக இதை அப்ளை பண்ணி 2 நிமிஷம் கழித்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அந்த க்ரீம் எடுத்து மேலே மூஞ்சில் போடணுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ போஸ்ட் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்குலாம் இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல டேன் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ரீ போஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணதுனால என் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி ஃபீல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த இடத்துல வந்து சின்ன இடத்துலலாம் லைட்டாக எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஜில்லுன்னு இருக்க மாதிரி இல்லைங்க, லைட்டாக எரிச்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி டேன் உண்மையாலுமே ரெடியூஸ் ஆகுதான்னு நம்ம லைவாக செக் பண்ண போகிறோங்க. என்னடா இதை மூஞ்சில் மட்டும் அப்பி விட்றா, அப்போ போது கண்ணில் சுத்தமாக பற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஐப்ரோஸில் இந்த தாடிலாம் இருக்குல்ல, கொஞ்சம் தாடி மீசையெல்லாம் கொஞ்சம் பற்றாமல் அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை. விளையாட்டுக்கெல்லாம் பண்ணாத. ப்ரீ போஸ்ட் க்ரீம் எந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம்னு தெரியுதுல்ல, ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணு.
வெட்டி எப்படி இன்னும் நல்லபடி ஓகேவா? நல்லா அப்படியே ஓகே, கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்றோம். ஸோ கரெக்டாக இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். கரெக்டாக இதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி பார்க்கலாம். அப்ளை பண்ணும்போது என் மூக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு வந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லுன்னு சொல்கிறதா இல்லை ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல்லுன்னு சொல்கிறதான்னு தெரில. மூக்குக்குள்ளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ஏறுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணும்போது எரிச்சல் ஆரம்பிச்சிச்சு. இப்போவுமே எனக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம முகத்தில் க்ரீம் அப்ளை பண்ணி 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம கையில் வச்சிருக்க டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த க்ரீம் அப்படியே தொடச்சி பார்க்கலாம். உண்மையாலுமே டேனை ரிமூவ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடா நீடா பசிக்கிட்டா அவங்க. நம்ம அப்ளை பண்ணதுக்கு லைட்டாக தாங்க நம்ம ஃபேஸில் டேன் ரிமூவ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ தொடச்சே முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம மூஞ்சில் இருந்த டேன்லாம் பெருசாக ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியலங்க. முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போவும் இருக்க மாதிரி இருக்கு. நான் எதுக்கும் இப்போ மூஞ்சை ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இப்போ நான் திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு தடவை டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு உண்மையாலுமே டேனை ரிமூவ் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு திரும்ப டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் ஆன மாதிரி ஃபீல் தெரியுது. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எனக்கு தெரிலங்க. அவ்வளோவாலாம் இல்லை, ஆனால் லைட்டாக இருக்கு. நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபேஸில் இருக்க டேன் வந்து பெருசாக ரிமூவ் ஆன மாதிரி தெரில. ஸோ அடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவனுக்காச்சும் டேன் ரிமூவ் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. பட்டை மாதிரி எடுத்துடுறான் அவனுக்கு. பாசம் நேசம் அக்கறை எல்லாம் சேர்த்து போறான்டா. அதெல்லாம் ஆவாதில்லடா அது. டேய் திரும்புடா. நீ பேட்மேன் மாதிரி இருக்கான்டா. இந்த அளவு கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தேன் பாக்ஸ் ஷேப்பில். நல்லா மூக்கில் இருக்கா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆர்டிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். கரெக்டாக இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோங்க. இவனுக்கும் கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு வந்து தொடச்சி பார்க்கலாம். இவனுக்கு வந்து டேன் ரிமூவ் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறத ஃபேஸ் கொஞ்சம் காட்டுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு தொடச்சி பார்க்கலாங்க. ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறது நம்ம மூஞ்சை தொடச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஆயிருக்குடா அவனுக்கு. கமலஹாசன் ஆயிருக்குடா. பாரு முடிஞ்ச போய்க்கலாம் ஆகுது. இது பேசாம ஹேர் டை மாரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குடா. மண்டைக்கு மட்டும் வந்து எனக்கு தொடச்சு விடாலே வருவான். வர மாட்டான். ஏய் வெள்ளையா இருக்கடா நீ. ஏய் இப்படி ஸ்கின் மாறிக்கடா உனக்கு. ஃபேஸ்ல இருக்க மொத்த டேனும் போயிடுச்சு. சத்தியமா டேன் ரிமூவ் ஆகலடா. வெள்ளையா தான் இருக்காங்க பாருங்க. நான் வெள்ளடா, உண்மையிலே நான் வெள்ளடா. அதை ஒத்துங்கடா ஃபர்ஸ்ட். நீ கூட இவன் கூட நம்ம பளிச்சுனா இருக்கான். சத்தியமா சொல்லி இவன் பளிச்சுனா இருக்கான். இவனும் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வெள்ளையான மாதிரி இருக்கு. இவனுக்குமே அப்ளை பண்ணி இப்போ கழுவிட்டு வந்து தொடச்சி பார்க்குறான். இவன் ஃபேஸுமே வெள்ளையான மாதிரி தாங்க இருக்கு. பாடா சொல்றா டே, வீடியோவில் போடணும்டா. வீடியோ நல்லா இருக்கு. சத்தியமா அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. நீ வேற அது கள்ள மாதிரி நான் 30 ரூபாய்க்கு வாங்கி அப்ளை பண்ணிட்டு போயிடுவாளே. 1500 ரூபாய்க்கு வாங்குதா. ஆனா வெள்ளையா இருக்கா லைட்டா வச்சோம். நான் சோப்பு போட்டாலே மூஞ்சி வெள்ளையா தான் இருக்கும். இப்போ டேன் ரிமூவ் ஆகலங்கிறியா? ஆமா, இவன் தாங்க டேன் ரிமூவ் ஆகலன்னு சொல்றான். டேய் பாருடா,
இங்க பாருங்க, இப்போ மூஞ்சில இருக்க டேன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே ரிமூவ் ஆயிடுச்சுங்க. பளிச்சுன்னு இருக்கான். இங்க பாருடா, உன் ஃபேஸை காட்டு. இப்போ பாருங்க எப்படி ஹீரோ மாதிரி இருக்கான்ட்டு. நம்ம இந்த இடத்துல இந்த க்ரீம் அப்ளை பண்ணி டேனை ரிமூவ் ஆகுதா என்னன்னு பார்ப்போங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேன் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல நான் இப்போ அதை அப்ளை பண்ணுறேன். ஆட்டாதரா, அந்த ஒயிட் கிரீம் அப்ளை பண்ணாமே அப்ளை பண்றீங்கடா உங்க இஷ்டத்துக்கு. அது என்னத்துக்கு? கரெக்டாக இவன் கழுத்தில் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து தொடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. லைவாக பார்க்கலாம் ரிசல்ட்டு. உண்மையாகவே டேனை ரெடியூஸ் பண்ணியிருக்கா என்ன அப்படிங்கிறத. ஏய் ரிமூவ் ஆயிருக்குடா அபி. இல்லையே தேமல் மாதிரி ஆயிடுச்சுடா, கழுத்தில் இருக்க டேன் ரிமூவ் ஆயிருக்குடா. டேன் உண்மையாலுமே ரிமூவ் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 3 பேர் ஃபேஸ்ல அந்த க்ரீம் அப்ளை பண்ணி பார்த்தோம். 3 பேருக்கும் நல்லா ஒர்க் ஆச்சா, டேன்லாம் ரிமூவ் ஆச்சா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்குலாம் பெருசா ரிமூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலைங்க. அந்த வீடியோல என்னமோ ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு ரிமூவ் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பெரிய ரிசல்ட்லாம் தந்த மாதிரி தெரிலங்க. லைட்டா டேன் ரிமூவ் ஆன மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை கழுவணும் அப்படின்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு மாதிரி தெரியும் இல்லைங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சே தவிர பெரிய ஒரு டேன்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ரிசல்ட் தெரியலங்க. நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு வாங்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் யாரும் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தெரியாமல் கண்ணில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண் பார்வையே சுத்தமாக செயலிழந்து போகிற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ப்ராடக்ட் தாங்க இது. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஹார்ஷான ப்ளீச்சிங் சப்ஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ப்ராடக்ட்டை தெரியாமல் கூட உங்கள் கண்ணில் அப்ளை பண்ணிடுறீங்க. கண்ணில் அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருங்க. டாக்டர்கிட்ட பார்க்கல அப்படின்னா உங்கள் கண் விஷன் லாஸே ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாடியிலையோ மீசையிலையோ நம்ம மூஞ்சில் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது முகத்துல இருக்க முடியல எதுலாச்சும் பட்டுச்சு அப்படின்னா பார்க்காம விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே முடி இருக்குல்லங்க, அது வந்து கலர் மாறிடும். ப்ரௌன் கலர்ல கோல்டு கலர்ல கூட மாறிடுங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கூட அவன் கையில லைட்டா அப்ளை பண்ணி பார்த்தோம், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ அப்ளை பண்ணி பார்க்கும் போது தெரியாம தான் அப்ளை பண்ணோம். கையில அப்ளை பண்ணும் போது அவனோட கையில இருந்த ஸ்கின் கலர் லைட்டா மாறி இருக்கு, டேன் ரிமூவ் ஆயிருக்கு. அது கூடவே சேர்ந்து கையில முடி இருக்குல்ல, அந்த முடியுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன்ல மாறிடுச்சுங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா முடியல தயவு செய்து அப்ளை பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணீங்கன்னா முடி கலர் மாறிடும். கண்ணில் போட்டுறாதீங்க, கண்ணில் பட்டிங்கன்னா கண்ணே போயிடும். என்ன கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.